பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, காயத்தின் அளவுக்கு காயம். இவ்வாறு பழி தீர்க்கப்பட வேண்டும் என்பது திருக்குர்ஆனின் இஸ்லாமிய சட்டமாகும். யமன் நாட்டில் நிமிஷா பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு செவிலியர் ஒரு யமன் தேசத்தவரை கொலை செய்து விடுகின்றார். கொலை செய்துவிட்டால் கொலைக்கு தூக்கு தண்டனை தான் சரியான தண்டனை என்பது இஸ்லாமிய தீர்ப்பாகும். இந்த நேரத்தில் அவருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில் யமன் தேசத்தினுடைய சட்டம் அதை அமுல்படுத்த தயாரான இருக்கும் நிலையில் இந்திய அரசாங்கம் கைவிரித்த நிலையில் இங்கே கேரளத்தைச் சேர்ந்த கிராண்ட் முஃப்தி கே அபு பக்கர் முசல்லியார் ஹஃபிதஹுல்லா அவங்களுடைய ஒரு முயற்சி இஸ்லாமிய அடுத்து ஒரு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இஸ்லாம் இருக்குது, பாதிக்கப்பட்ட இடத்துல இஸ்லாம் இருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கொலை நடந்துருச்சு, அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர் இடத்துல பழிக்கு பழி வாங்குவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அல்லது நஷ்ட ஈடை பெற்றுக்கொண்டு விடலாம், அல்லது மன்னித்து விடலாம். இந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு கிராண்ட் முஃப்தி அபுபக்கர் முஸ்லியார் அவங்க மிகப்பெரிய முயற்சி செய்து இப்போ கடைசியாக அந்த தூக்கு தண்டனை நிறுத்தப்பட்டிருக்குது. இதுதான் செய்தி. இஸ்லாம் பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருக்குது அப்படின்றதற்கு இது ஒரு சான்றாக இருக்குது.